வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனலோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா அந்த ப்ரிவியூ வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டை பார்த்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களோட இஷ்டங்க. ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இந்தியாவில மட்டும் இல்ல, வேற நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை அப்படியே லக்கேஜா வந்து கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வன்மத்தை கக்குறாங்களே அவங்க மேல நானும் கொஞ்சம் வன்மத்தை கக்கலாம்னு சொல்லி இருக்கேன். ஏன்னா எனக்குமே அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே நண்பா? சோ அதனால முதலில் இந்தியன் கிரிக்கெட்டை பார்த்து வன்மத்தை பயங்கரமா கக்கும் நம் உள்ளூர் நண்பர்களுக்கு வணக்கம். ரெண்டாவது, உள்ளூர்லயே சுண்ணாம்பு தடவி வெளியே போன பாகிஸ்தான் நண்பர்களுக்கும் வணக்கம். மூணாவது, வெற்றி என்றால் என்ன, அது எனக்கு ஒரு பிளேட் வேணும், அது எந்த கடையில் கிடைக்கும் என்று தேடி கொண்டிருக்கும் இங்கிலாந்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான்காவதா, சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது செமிஃபைனல் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் முட்டு செவரு தான் எங்கள் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கம். அண்ட் கடைசியாக கோலா மிக்ஸ் பண்ற நேரத்துல பிரச்சனை பண்றாலே மாலா என்று பிரச்சனை பண்ணும் ஐபிஎல் கிட்டோஸுக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வணக்கம். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பிரிச்சு பேசலாம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தவங்கள மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அட்வான்டேஜே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா துபாயில தான் விளையாடுறாங்க, ஒரு வென்யூல தான். அதுக்கப்புறம் டிராவலிங் டைம் பெருசா இல்ல. ஓகேங்களா? இந்த ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்கு கம்பேர் டு அதர் டீம். பட் அதுக்காக இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ்டா தான் வந்திருக்காங்கன்னு சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. உண்மையா ஒருத்தன் கிரிக்கெட்டை நேசிக்கிறானா அப்படி பேச மாட்டான். இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றத சொல்லிட்டு இந்தியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க திறமைனாலதான் ஃபைனல் வந்திருக்காங்கன்றத சொல்லுவான். அதை தான் நானும் சொல்லுவேன். இந்த 4 மேட்சுமே இந்தியா என்ன, இவன் வின் பண்ணி இவன் வின் பண்ணணும், அவன் வின் பண்ணி இவன் வின் பண்ணணும், அப்பதான் நம்ம வந்து உள்ள வர முடியும் அப்படியா விளாண்டாங்க? கிடையாதுல. அவங்க திறமையை வச்சுதானே இன்னைக்கு வின் பண்ணி உள்ள வந்திருக்காங்க 4 மேட்சுமே. அண்ட் 4 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா டாஸை தோத்துருக்காரு. இந்நேரம் ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணியிருந்தா அதுக்கும் ஒரு கும்பல் கிளம்பிருக்கும். அது எப்படி எல்லா மேட்சும் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்றாரு, குரூஷுவல் டாஸ்னு வாங்க. ஆனா 4 மேட்சா டாஸையும் தோத்துட்டாரு ரோஹித் சர்மா. சோ ஆப்பனன்ட் டிசைட் பண்றதுதான், நீங்க போய் பேட்டிங் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இந்தியா பேட்டிங் ஆடி வின் பண்றாங்க. நீங்க போய் போலிங் போடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் சேஸ் பண்ணியும் வின் பண்றாங்க. சோ இந்தியாவுக்கு வந்த அந்த ஒரு சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முறியடிச்சிருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி வின் பண்ணிருக்காங்க, சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்சுமே வந்து டிஃபரெண்ட் பிச்சில தான் ஆடி இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பால்லாம் ஸ்கொயர்லாம் டேர்ன் ஆகல. அதாவது பிரச்சனை என்னன்னா, இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. இந்தியா துபாயில தான் ஆட போறாங்கன்னு சொல்லும் போது ஜஸ்பிரீத் பும்ரா வேற ஸ்குவாட்ல போது இதே வன்மத்தை கக்குறவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, இவங்க வேற 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க IL T20ல ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா எடுபடாது இப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸும் பேசினாங்க. இன்னைக்கு வன்மத்தை கக்கணவனுங்களே எல்லாருமே பேசினாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை, ஓகே இந்தியா தர மாட்டாங்க, அதிகபட்சமா என்ன ஒரு 2 மேட்ச் வின் பண்ணுவாங்க, அப்புறம் அதிகபட்சமா ஃபைனல் வரும், செமிஃபைனல் வருவாங்க, தோத்துருவாங்கன்ற மாதிரி நினைச்சாங்க. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் தெரியல. நான் மெயினா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் ஹேட்டர்ஸ்க்கு சொல்றேன். எப்போ வந்து நியூசிலாண்டோட வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்து நியூசிலாண்ட போட்டானுங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து அடியில மிளகா சுருங்கின மாதிரி எச்சல ஏஞ்சிட்டானுங்க. ஓகே, அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களே நிறைய பேர் ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சப்ப டீம் என்ன, அதை அடிச்சு என்ன பிரயோஜனம், இதுல வேற கிரிக்கெட்டிங் பாயிண்ட் வேற உங்களுக்கு நான் சொல்லணுமா அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த சப்ப டீமையும் அடிச்சுட்டு தான் நியூசிலாண்டையும் அடிச்சுட்டு அப்புறம் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவோட என்னதான் டிப்ளிட்டட் டீமா இருந்தாலும் இவங்க பிரஷர்ல தோத்துருவாங்கன்றாண்டு ஒண்ணு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அதையும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தாண்டி இன்னைக்கு ஃபைனல் வந்துட்டாங்க. சோ இப்போ யாருனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸ்னால இது அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. புரியுதாங்க உங்களுக்கு? ஏன்னா என்னடா அவனுக்கு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டானுங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்தியன் டீமை தான் பாராட்டணும். ஏன்னா ஒரு பிளேயரை நம்பி இல்ல, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. எப்படி ஒரு ஐடியாவா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தாங்க, டாப் ஆஃப் த டேபிள் போனாங்க, ஆஸ்திரேலியன் டீமோட மோதினாங்க, ஆஸ்திரேலியாவையும் வின் பண்ணாங்க, இன்னைக்கு ஃபைனல் வந்திருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் மூலியமா தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நியூசிலாண்டும் ஒரு மேட்ச் இந்தியாவோட தோத்துருக்காங்க, மற்றபடி அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. மத்த டீம் புலம்புன மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸோ இல்ல அவங்க கண்ட்ரில இருக்கவங்களோ யாரும் பெருசா இதை பத்தி பேசலையே. கேரி ஸ்ட்ரீட் கூட அவங்க கோச் கூட என்ன சொன்னாருன்னா, ஆப்வியஸ்லி இந்தியா ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பட் ஸ்டில் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டோ இல்ல இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம வந்து கேம் ஆஃப் கிரிக்கெட் எப்படி விளையாடுறோம் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத அந்த ஆள் தெளிவா பேசலாம். அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஃபைனல் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பொறாமப்பட்டு அதே மாதிரி வன்மத்தை கூட்டின டீமுங்க எல்லாமே ஒன்னா காலியானானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க டீம்லயே 1008 பிரச்சனை. முதல்ல பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. இந்த டோர்னமெண்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வரமாட்டேன்னு சொன்னாங்களா, எப்படி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க?
பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, ஓகே இந்தியா இங்க வர மாட்டாங்களா, அதே மாதிரி இந்தியால ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடத்தும் போது நாங்க அங்க போக மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபேவர் நீங்க பண்ணணும்னு ஐசிசி கிட்ட கேட்டாங்க. எங்க கிட்ட உமன்ஸ் வேர்ல்டு கப்பை கொடுத்துருங்க, அடுத்த வர உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நாங்க ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்தியா ஓகேன்ட்டாங்க. ஓகே நாங்களும் அங்க போல, நீங்களும் இங்க வர வேணாம், நம்ம நியூட்ரல் ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் வேர்ல்டு கப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஒன்னும் பெருசா அதெல்லாம் பத்தி எதுவும் பேசிக்கலாம், அது உங்க இஷ்டம், அது ஐசிசி டிசைட் பண்ணுட்டாங்க. ஐசிசி ஓகேன்ட்டாங்க. சோ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இன்னைக்கு. நாளைக்கு 2026ல இந்தியா ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுல நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்தியால நடக்க போறது இல்ல, ஸ்ரீலங்கால கொலம்போல தான் நடக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நியூட்ரல் வென்யூ அண்ட் எல்லா மேட்சஸ்மே முக்காவாசி அங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கொலம்போல தான் விளையாட போறான். சோ அவனும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாட போறான். கரெக்டா? இது வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் போது, உமன்ஸா இருக்கட்டும் மென்ஸா இருக்கட்டும். இந்தியால நடந்தா பாகிஸ்தான் வர மாட்டான், பாகிஸ்தான் நடந்தா இந்தியா போக மாட்டான். இதுல அதிகமான ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான் நிறைய ஐசிசி டோர்னமெண்ட் லாஸ்ட் அடுத்த வர ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இருக்கு. சோ பாகிஸ்தான் எப்படி வேற கண்ட்ரில தான் விளையாட போறான் ஒரே கிரவுண்ட்ல, அவனுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்க தானே போகுது. என்ன பிரச்சனைனா இந்தியன் ஹேட்டர்ஸ்க்கு இந்தியா வின் பண்ணிரும்டா, ஆனா அவனுக்கு வின் பண்ண மாட்டானுங்கடா, அவனுங்களை பத்தி பேசி ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க இந்தியா பத்தி தான் நாங்க இங்க வன்பத்தை கக்குவோம் அப்படின்னு வாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க எடுத்து இந்தியாவோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து அந்த ஃபைனல் ஒண்ணு தோத்தாங்க, அதுக்கு முன்னாடி 10க்கு 10 வின்னு. T20 வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, கப் அடிச்சிருக்காங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மேட்சும் தோக்கல. சோ லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அன்பிலீவபிள் ரெக்கார்டு. ஏன்னா ஓசிலியா சும்மாவா ஆடிட்டு அத்தனை மேட்ச் வின் பண்ணிட்டு வர முடியும் மக்களே? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல. நீங்க ஹேட் பண்ணலாம் ஓகேங்களா, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லெவல் ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு வரும்போது மட்டும்தான் வடிவேல் சொன்னதுதான், உனக்கு வந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அது ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி நீ வாழ ஆரம்பிச்சினா அதுக்கப்புறம் பின்விளைவுகளை சந்திக்க தான் முடியும். அண்ட் எக்ஸாக்ட்லி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நிறைய பேர் வாயை அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபைனல் இந்தியா ஜெயிக்குதோ தோக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. உம்ரா இல்லாம இவ்வளவு தூரம் அவங்க வந்ததே பெரிய விஷயம். தே ஹவ் டன் ரியலி வெல். ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, தோத்தாங்கன்னா நியூசிலாந்து கிரெடிட் கொடுப்போம். இந்தியா இது வரைக்கும் நல்லா பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற டீம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலி ஆறாங்க, அப்படின்னும் போது ஃபைனல் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? முதல்ல பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. அவங்களோட கமெண்டேட்டர்ஸ், அதாவது அவங்களோட ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து வன்மத்தை கக்குவாங்க. இது தெரிஞ்சதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வாய்க்கா தகராறா எப்போதுல இருந்தோ இருக்கு. பாகிஸ்தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு கிரிக்கெட் மேஜர் ஸ்போர்ட்டா இருந்தாலும் அந்த கிரிக்கெட் நாலேஜ்ன்றது ஒண்ணு கம்மி லெவல்ல தான் இருக்கும். அது நம்மளுக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு வாட்டி 2 வாட்டி இந்தியா அடிச்சுட்டு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 தடவை அடிச்சிருப்போம். நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. அதனால அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அதாவது அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, அதை அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. தே கிரியேட் தேர் ஓன் ஹாப்பினஸ். ஓகே, சும்மா இந்தியா பத்தி ஏதாவது சொல்றது. ஐசிசி கிட்ட மெயில் போடுறானுங்களாம் பல லட்சம் பேர். டேய் நீங்க உட்காந்து மெயில் எழுதுனதுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டை காப்பாத்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா சீரியஸா. அதாவது அவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓன் டீம் ஹோம்ல விளையாடி இருக்கு. ஓகே, கராச்சி, லாகூர், இங்கெல்லாம் உங்களால வின் பண்ண முடியல. ஓகே, ட்ரை சீரீஸ்லயும் அடி செம்மடி வாங்கினீங்க. வேர்ல்டு கப் ஸ்டார்டிங் மேட்ச் நியூசிலாந்து உதவ வாங்கினீங்க. இந்தியாவோட துபாயில ஆடினாங்க. துபாயில எந்த டீம் அதிகமா ஒன் டே மேட்ச் விளையாடி இருக்கு? இந்தியாவா? இந்தியாவோட ஹோம் கிரவுண்ட் ஒன்றும் கிடையாது. அது இந்தியா மொத்தமே 5 மேட்ச் தான் ஆடிருக்காங்க. அதுல 4 மேட்ச் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதற்கும் பாகிஸ்தான் தான் அதிகமா விளையாடிருக்காங்க. சோ பாகிஸ்தானுக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஏன் அடாப்ட் ஆகல? திருப்பியும் சொல்ற, டாஸ் வின் பண்ணி தானே பேட்டிங் நீங்க தானே எடுத்தீங்க. இந்தியாவை டாஸ் வின் பண்ணாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதகம் எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இறங்குச்சு. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கல. நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. உன் டீமே கந்தரகோலத்துல இருக்கு. அதை முதல்ல பாரு, அடுத்தவனை வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி. இதுல வேற சில பேருங்க 30க்கு 30 மேட்ச் வச்சு பாருங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும். அப்ப பாருங்க பாகிஸ்தான் வந்து எல்லா மேட்சும் வின் பண்ணுவாங்க. ஏன்னா காமெடி பண்ணின்னு இருக்கீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஐயாச்சாமி டீம் இங்கிலாந்து. அதாவது அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் லாஸ்டா நீங்க எப்ப வின் பண்ணீங்கன்னு தெரியுமா? ஓகே, அன்ஃபேர்னு பேசுறீங்களே. 2019 வேர்ல்டு கப்ல ஒரு அன்ஃபேரான ஒரு மேட்டர்ல நீங்க வின் பண்ணீங்களே 4 கவுண்ட்ல, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க தான் பேசலாமா? நீங்க எல்லாம் என்னைக்குமே வாயை தரக்கூடாது. அது நியூசிலாந்து ஆப்போனன்ட்ன்றதுனால அவங்க நல்ல பசங்க சரின்னு விட்டாங்க. இதே இங்கிலாந்துக்கு இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, வழக்கம் போல அங்கேயும் ஒப்பாரி வச்சிருக்க மாட்டானுங்க. மனசாட்சி இல்லாதவனுங்க அவனுங்க தான். ஆனா அவனுங்க வந்து இந்தியாவை இன்னைக்கு அன்ஃபேர்னு சொல்லி பேசினு இருக்கானுங்க. அது மைக்கேல் ஆத்தர்டனா இருக்கட்டும், இல்ல நேசர் ஹுசேனா இருக்கட்டும், அட் த சேம் டைம் நம்மளோட மைக்கேல் வானா இருக்கட்டும். அதை விட டேவிட் லாய்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கிரிக்கெட்டர், இங்கிலாந்து கோச் பண்ணியிருக்காரு, கமெண்டேட்டரா இருந்திருக்காரு, நல்ல ஒரு பர்சன். அந்த ஆள்னாலே முடியல. எல்லாருமே இன்னைக்கு மீடியா, சோசியல் மீடியா அப்படி ஓபன் பண்ணாலே அப்படியே கபா கபா கபான்னு எரியுது. என்னடா வயிறு எரிஞ்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அவர் சிரிக்கிறாரு டேவிட் லாய்ட் ஒரு வீடியோல. என்ன டிராவல் இப்படி இப்படின்னு வராங்க, இந்தியா மட்டும் அங்கே இருக்காங்க, இந்தியா வின் பண்றாங்க, ஃபைனல் போயிட்டாங்க என்னன்ற மாதிரி அழுகுறாரு. அதை வந்து சிரிச்சு ஒரு வீடியோ போடுறாரு. தெரியுது பார்த்தாலே. இரியா கரெக்டா பேசியா, நீ எல்லாம் நல்லா பேசினவன் தானே. ஏன் இன்னைக்கு உன் டீம் வந்து ரொம்ப ஒஸ்டா விளையாடிட்டு வெளியில போயிடுச்சு, அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து நீ காண்டார, அதெல்லாம் எனக்கு எல்லாமே புரியுது. ஐயோ அடுத்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. கரெக்டா?
அதனால கொஞ்சம் கிரிக்கெட்டா பேசுங்க. அதாவது இந்தியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் வந்திருக்காங்க, பட் டிராவல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு பெருசா இல்லைன்ற மாதிரி அப்படி நியாயத்தோட பேசுங்க. 4 மேட்ச்லயும் 4 பிச்சை வச்சு தான் விளாண்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அதுவும் 4 மேட்சும் டாஸ் தோத்துருக்காங்க இந்தியா. இதெல்லாம் யோசிக்காம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை. அதே மாதிரிதான் மத்த டீம் சவுத் ஆப்பிரிக்காவும் எடுத்துக்கோங்க. என்னதான் நீ வந்து டிராவல் ஒரு ரீசன் சொல்லி என்ன வேணா பண்ணு, ஸ்ட்ரெயிட் பால்ல போல்ட் ஆறீங்க, அது என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? அது டிராவல் தான் அதோட ரீசனா? நேரா வர போல போல்டாரா இல்ல காட்டன் போல்ட் கேட்ச் கொடுக்குற முக்கியமான மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிற, இதுக்கு நீ வந்து சாக்கு சொல்லிக்கினே இருக்க முடியாதுல்ல. இப்ப நீ இதுக்கு ஒரு சாக்கு சொல்ற, T20 வேர்ல்டு கப்புக்கு என்ன சாக்கு சொல்லுவ? கையில இருந்த மேட்ச் கோட்டை விட்டீங்களா? அதனால இவங்கலாம் வந்து இந்த கிரன்ச் கேம்ல வந்து சரியா விளையாட மாட்டாங்க. ஆனா தே வாண்ட் சம் ரீசன்ஸ், ஓகேங்களா? அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஊர்லயே வன்மத்தை காக்குறவங்க ஒரு 50% இருக்காங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியா வின் பண்ணிட்டா அந்த ஸ்பைடர் படத்துல வர எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிடி ஃபேன்ஸ் உள்ள நுழைவாங்க. எல்லாரும் கதற அழுவாங்க, இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு வருவாங்க. இந்தியா தோத்துட்டா உடனே அதுக்கு ஒரு கும்பல் வந்துடும். இந்த ஒரு அட்வான்டேஜ்லயும் நீங்க வந்து வின் பண்ணல பத்தியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கும்பல் வரும். ஜெயிச்சுட்டா அதான் உங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜா இருக்கு, இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ற ஒரு கும்பல் வரும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இது வரைக்கும் இந்தியா 6 டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. 2011 மட்டும் தான் நம்ம ஹோம்ல வின் பண்ணோம். 2007 சவுத் ஆப்பிரிக்கா, அது ஹோமா? அது அட்வான்டேஜா? 2013 இங்கிலாந்துல, அது அட்வான்டேஜா? இல்ல நான் கேக்குறேன். 2002 ஸ்ரீலங்கால அது மழை பெஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, தட்ஸ் ஓகே. 2024 வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது, ஓகே, அது அட்வான்டேஜா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீங்க எல்லாம் பேசுறீங்களே. 1983 வேர்ல்ட் கப் இங்கிலாந்துல தான் வின் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வச்சிருக்கிற 5 ஈவெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சைடு இந்தியால தானே போய் டிராஃபி அடிச்சிருக்கோம். எப்படி இவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் எல்லாம் பேச முடியுது? துபாயில இந்தியா காலகாலமா விளையாடிட்டு இருக்காங்க. இதே பேசின வாய் தானே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது 4 ஸ்பின்னரோட துபாய்க்கு போறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நட்டுப்பானுங்க, அவ்வளவுதான் காலி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலின்னு சொன்ன வாய் இன்னைக்கு இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிறானுங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வன்மமா இருக்கானுங்க தெரியுதா? இதுலயே ஒஸ்ட். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. என்ன காரணம்னா, உங்க டீம் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம அடுத்தவன் மேல கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? அடுத்தவன்றதை விட இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து காண்டாறீங்களா? அதனாலதான் உங்க டீம் வளராம இருக்குன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இப்போ நம்ம ப்ரிவியூ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனலோட ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இந்தியா அன்பீட்டனா வந்திருக்காங்க. என்னதான் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கு, அது இதுன்னு எது சொன்னாலுமே இந்தியா ஹேவ் ரியலி பெர்ஃபார்ம்டு வெல். எல்லா மேட்சும் வின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க. எந்த ஒரு ஓசிலையும் வரல. அதே மாதிரி தான் நியூசிலாண்டும் இந்தியாவோட தோத்தாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கும் சில டிராவல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. போயிட்டு எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ நியூசிலாண்டுக்கும் கிரெடிட் கொடுப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2 பெஸ்ட் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைனல்ஸ் வந்திருக்கு. அதனால இட்ஸ் கோயிங் டு பி a very interesting மேட்ச். என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து 50.5 இந்தியாவுக்கு கொடுப்பேன், 49.5 நியூசிலாந்து கொடுப்பேன். அது என்ன ப்ரோ 0.5 சொல்றீங்கன்னு? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மேட்ச் க்ளோஸா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஃபீல். ஈஸியா நான் 50-50 சொல்லிருக்கலாம். 50-50 சொல்றதுக்கு நான் இந்த வீடியோ போட வரல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ என்னன்றது தெரியணும். 50-50 சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆக விரும்பல. இந்தியாவுக்கு அந்த ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க லீக் ஸ்டேஜ்ல. அண்ட் இந்தியா வந்து தொடர்ந்து எல்லா மேட்சுமே வின் பண்ணி ஒரு செட்டில்டு சைடா தெரியுறாங்க. நியூசிலாண்டுக்கும் ஏன் நான் கிட்டத்தட்ட ஈக்குவலா கொடுக்குறேன்னா, நியூசிலாந்து கிட்டயும் பாத்தீங்கன்னா பெட்டர் ஸ்பின் அட்டாக் இருக்கு. என்ன வேணாலும் அவங்க லீக் மேட்ச்ல தோத்துருந்தாலுமே பட் ஃபைனல்ஸ்னு வரும்போது இந்தியாவோட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2000 அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவை பீட் பண்ணாங்க. அதே மாதிரி 2021 WTC ஃபைனல்லையும் இந்தியாவை பீட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட அவங்களோட நாக் அவுட் ரெக்கார்ட்ஸ் நல்லாவே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா நியூசிலாந்து ஆல்சோ வில் பி a big threat, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்தியா பாகிஸ்தான் விளையாடின பிட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல யூஸ் பண்ண போறாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பெட்டர் விக்கெட்டுங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடல, சொதப்புனாங்க. அதனாலதான் they could able to score 240 ஏதோ. கொஞ்சம் நல்லா விளையாடினாங்கன்னா 260 அடிச்சிருக்கலாம் அந்த விக்கெட். கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் விக்கெட் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா பிட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ அதனால டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கா போலிங்கான்றது 2 டீமும் தான் டிசைட் பண்ணணும். இட்ஸ் ப்ரெஷர் கேம்னும் போது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் சென்சிபிளான ஒரு ஆப்ஷனா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இட்ஸ் ப்ரெஷர் ஃபைனல். சோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கிளைமேட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மழை வராது, எதுவுமே வராது. அதனால இட்ஸ் கோயிங் டு பி a good match. அண்ட் சோ பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன், எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்லஸ் ஏதாவது லாஸ்ட் மினிட் இன்ஜுரி இருந்தா தவிர, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா குல்தீப் போன மேட்ச்
கொஞ்சம் சுமாரா போட்டாலுமே அகைன்ஸ்ட் நியூசிலாந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவருமே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா வந்து அமைவாரு. அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் இந்தியா பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ தே வில் பி கோயிங் வித் சேம் டீம். வேற நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி டவுட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்கேஸ் மேட் ஹென்ரி விளையாடலனா இட்ஸ் அ ஹியூஜ் ப்ளோ ஃபார் நியூசிலாந்து. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வரப்பிரசாதமா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா மேட் ஹென்ரி இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் மேட் ஹென்ரி வந்து விளையாடலனா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜேக்கப் டஃபி, ஒன்னு நேதன் ஸ்மித். ஐ வில் ப்ரிஃபர் ஜேக்கப் டஃபி. ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் வெரைட்டி இருக்கு தேன் நேதன் ஸ்மித். அண்ட் அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்டான ஒரு சேஞ்ச், வில் யங் அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே அடிக்கல. டெவன் கான்வேவை டிராப் பண்ணாங்க. ஏன்னா அவர் பெருசா ஃபார்ம்ல இல்லைன்னு. ஆனா இந்த முக்கியமான ஃபைனல்ல நான் கண்டிப்பா டெவன் கான்வே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் தேன் வில் யங். ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இந்தியன் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் கவுண்டரும் பண்ணலாம். ஏன்னா இந்தியா கிட்ட 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அகைன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப டெட்லியான ஒரு போலர். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நல்லா தான் போடுறாரு, பட் அவரை கவுண்டர் பண்ணலாம். சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வில் பிரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் டெவன் கான்வே இந்த பிளேயிங் 11. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்லஸ் மேட் ஹென்ரி ஃபிட்னா அவர் உள்ள வந்துருவாரு. டெவன் கான்வே கண்டிப்பா வில்லியனுக்கு பதிலாக எடுத்துட்டு வந்தாங்கன்னா இட் வில் ஹெல்ப் நியூசிலான்றது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து. புரியுதா உங்களுக்கு? சோ மிச்சல் சாண்டர் as a கேப்டனா முதல் முறையா பாத்தீங்கன்னா இந்த டீம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என்ன பொறுத்தவரைக்கும் they had a very good tournament நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இட்ஸ் கோயிங் டு பி சோ இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு டிராஃபி அடிச்சா இது வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். முதல் கேப்டன்ஷிப் டென்யூர்லயே வந்து பாத்தீங்கன்னா டிராஃபி அடிக்கிறது, ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்கிறது. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டோர்னமெண்ட் வின் பண்ற எல்லா தகுதியுமே நியூசிலாந்து கிட்டயும் இருக்குன்றத ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதை விட முக்கியமா 2 டீமுக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸே ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங். நியூசிலாந்து வேற லெவல்ல இருக்காங்க. இந்தியா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல பேட்டிங் போலிங் நல்லா பண்ணிருக்காங்க. தவிர ஃபீல்டிங் சம்டைம்ஸ் டைரக்ட் ஹிட்லாம் ஷ்ரேயஸ் ஐயர் அடிச்சிருக்காரு. சில கேச்சஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் இந்தியா கேச்சஸும் விட்டுருக்காங்க, நிறைய மிஸ்ஃபீல்ஸும் பண்ணிருக்காங்க. சோ 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன எட்ஜ் நியூசிலாந்துக்கு எங்க இருக்குன்னா அது ஃபீல்டிங்ல தான். மற்றபடி பேட்டிங் போலிங்லாம் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. போலிங்ல ஒரு பிஞ்ச் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா 4மே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். நியூசிலாண்டும் பாத்தீங்கன்னா சாண்டர், பிரேஸ்வெல் அவங்களோட மெயின் ஸ்பின்னர்ஸ். பிளஸ் அவங்க கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ் இந்த பர்டிகுலர் பிட்ச்ல யூஸ் பண்ண பார்ப்பாங்க. சோ when it comes to இந்தியா, நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் அவங்க வந்து நியூசிலாண்டுக்கு ஈக்குவலா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி அவங்களோட 7வது ஐசிசி டிராஃபியை தட்டி தூக்கலாம் அண்ட் 2வது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியும் தட்டி தூக்கலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா வில் பிளே க்ரூஷியல் ரோல் மக்களே. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திருப்பியும் சொல்றேன், ரோஹித் சர்மாக்கு முன்னாடி சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாருன்னா இந்தியா வந்து ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ல வந்து அமைஞ்சிருவாங்க. அதனால he has to play a substantial innings. எப்படி பாகிஸ்தானோடையும் பங்களாதேஷோடையும் விளையாடினாரோ அந்த மாதிரி அவரோட ஃபுல் திறமையை காமிச்சானோ. அண்ட் ரோஹித் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்துட்டு போனாரு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ல அவரோட பெஸ்ட் கேமை எடுத்துட்டு வந்தாருன்னா இந்தியா வில் ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் தோ நான் நியூசிலாந்து சொன்னதான், ஈவன் தோ இந்தியா வந்து வின் பண்ணலாம் கூட டெஃபினட்டா தே ஹேவ் டன் ரியலி வெல்னு சொல்லுவேன். வித் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரா எல்லாமே இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. அது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஐ திங்க் இந்தியா ஹேவ் ரியலி டன் வெல் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து என் பண்றேன். அண்ட் உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, யார் ஃபைனல்ல வின் பண்ணுவா, யாருக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, அதை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.